உங்களில் யாருக்காவது இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வியாதி இருந்ததுன்னா அதுக்கு கூட இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இந்தியன் ஃப்ளவர் ரெமிடிஸ்லேயே அதுக்கு நிறைய மருந்துகள் உண்டு. இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எப்படி வருதுன்னா, அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இப்போ நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறோம் வாஷ் பண்ணுறதுக்கு, அதில் கூட அந்த பாக்டீரியா இருக்கலாம். ஸோ எப்படியோ இந்த பாக்டீரியா அந்த யூரினரி ட்ராக்டுக்குள்ளே நுழையுது. அப்போ இந்த மூத்திரப்பை யூரினரி பிளாடர்லேருந்து ஒரு சின்ன டியூப்பு, அந்த டியூப் வழியாக தான் யூரின் வெளியே வருது. ஓகே, அந்த யூரித்ராம்பாங்க. அந்த யூரித்ரால இன்ஃபெக்ஷன் இல்லாட்டினா அது பாக்டீரியா மேலே ஸ்ப்ரெட் ஆகி யூரினரி பிளாடரில், இல்லாட்டினா யூரினரி பிளாடருக்கு 2 டியூப்பு வரும், அதில் இல்லைன்னா கிட்னியே பாதிக்கிறதுனா இதுக்கு பேர் தான் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அதாவது அந்த ட்ராக்டில் அந்த வழியில் இன்ஃபெக்ஷன் ஆகுது. யூரின் பாஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு எரிச்சல், அந்த இடம் பூரா எரியிற மாதிரி இருக்குது. யூரின் ஒரு மாதிரி வெள்ளை கலரில், நார்மல் யூரின்கிறது லைட் எல்லோ கலரில் இருக்கணும். லைட் எல்லோ அதுதான் நார்மல் யூரின் கலர். இது கொஞ்சம் மாதிரி வெள்ளையாக இருக்கும். சில சமயம் அதில் ரத்தம் வர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இடுப்பு பாகத்தில் ரொம்ப பெயின் இருக்கும், தாங்க முடியாத பெயின். இதெல்லாம் தான் யூடிஐ இன்ஃபெக்ஷனோட அறிகுறிகள். ஆனால் இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம இந்தியன் ஃப்ளவர் ரெமிடிஸில் நிறைய மருந்து இருக்குது அதுக்கு. அதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டிங்கனாலே போதும், இது கம்ப்ளீட்டாக மாறும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா உடனே என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு சேட் க்ரியேட் பண்ணி உங்கள் பேர், வயசு, இடம் இல்லாமல் உங்களோட பிரச்சனை என்னங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அதை கேட்டுட்டு நான் உங்களை திருப்பி கூப்பிடுவேன். நம்ம டீட்டெயிலாக பேசிட்டு என்ன மருந்து சாப்பிடலாம், இந்த மருந்து நான் கொடுப்பேன். ஓகே, அது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டிங்கனாலே சரியாயிடும். ஓகே.